இல்லாம தான் இருப்போம். பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழம ஆனா எடுப்போம். இதுலயே ஒரு சில நாள் வந்து நல்ல நாள் வந்துச்சுன்னா, அதுவும் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ஊர்லேருந்து வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் எடுத்திருந்தோம். சங்கரா வந்து மீன் குழம்பு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மத்திய வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பொரிச்சு எடுத்துட்டு சில்லி மாரி. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, ரசம், மட்டன் வறுவல் இந்த மாரி தான் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. நாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல சாப்பிட்டோம். நானு, பாப்பா, ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து தங்கச்சி எல்லாருமே சாப்பிட்டோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா காரம் போயிட்டு, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னா முன்னாடியெல்லாம் நான்வெஜ்ஜ வந்து கழுவி சாப்பிடுவா. சின்ன பிள்ளையில. இப்ப ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காரம் இருந்தாலும் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுது. முன்னாடியெல்லாம் சாப்பிடவே சாப்பிட மாட்டா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெறும் வெள்ள சோறு, அதுல வந்து உப்பு போட்டு சாப்பிடுவா. அந்த மாரி தான் இருக்கும். பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து வளர்ந்ததுனால, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரங்கட்டிட்டு ஃபுல்லாவே காரம் எடுத்துக்குது. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் வாங்குறதுக்காக அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு மன்னார்குடி தாங்க வந்திருந்தோம். தஞ்சாவூர்ல நெறைய கடை பார்த்தோங்க. ஆனா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, செட்டே ஆகல. இப்ப எப்படின்னா, ஹாலுக்கு கிடைச்சா கிச்சனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிச்சனுக்கு கிடைச்சா ஹாலுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாரி தான். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி போயிருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருந்தாங்க, இந்த மாரி அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு எல்லா கலர்லயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னார்குடியில வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் ஈஸ்வர் டைல்ஸ் தாங்க போயிருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைல்ஸ் இருக்கிறது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல பார்த்தோம் எப்படின்னா, ஒரே இதுல இடம் வந்து கம்மியா இருக்கும். அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு, ஹாலுக்கு, அதுக்கப்புறம் சித்தோடுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்க்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல இருக்கும். ஆனா, இங்க வந்து அப்படி இல்லங்க. எப்படின்னா, ஹாலுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்க்கு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி மேலே, கீழே எப்படி ஒட்டுனா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாடல் மொதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருந்தது. ரேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, 30% வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நியூ இயர் அதுமா. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பெர்சன்டேஜ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் பண்ணி குடுத்துருந்தாங்க. போனோனே வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டீயும் கூட குடுத்துருந்தாங்கங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க நெறைய கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல ஒரு 6, 7 கடை ஏறியிருப்போம். எந்த கடையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா தரல. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டீ குடுத்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு பிஸ்கட் குடுத்தாங்க. டீ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்க. ஏன்னா எவுத்தாப்லலாம் அங்க கடை கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே தராங்களா என்னான்னு தெரியல. ஏன்னா பஸ்ஸு மன்னார்குடியிலருந்து இறங்கி, அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வந்து டிராவல் பண்ணி வரணும். அந்த மாரி தான் இருந்துச்சு. அதனால வர வழியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டாப் பக்கத்துல எந்த ஒரு டீ கடையோ, இல்ல எந்த ஒரு கடையும் இல்லாதனால எதுவும் தராங்களா என்னான்னு தெரியல. அப்புறம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பசிக்குதுங்கிறதுனால, அவளுக்கு ஆல்ரெடி நாங்க வீட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தோம். அவ வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி சாப்பிட்டா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி பில்லெல்லாம் பே பண்ணியாச்சுங்க. அப்புறம் லஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து தராங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, மாடியில தான் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்க வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே சரி, லஞ்ச் வந்து அவங்களே தந்துருவாங்களாம். நாங்க அப்புறம் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வடுவூர தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வடுவூர் கிட்டத்துல பறவைகள் சரணாலயம் இருக்கு இல்லையா? அதாங்க இந்த வியூ. முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பறவைகள் நெறையா இருக்கும். பட் இந்த இந்த டைம் என்னன்னு தெரியல, பறவைகளே காணோம். ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் பறவைகள் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டோங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஈவினிங் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 இருக்கும் வந்தது. அப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இறக்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல உள்ள ஹஸ்பண்ட், அப்புறம் தம்பிங்கலாம் ஊர்லேருந்து அந்த டைம்ல இருந்திருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆளெல்லாம் யாரையும் கூப்பிடாம வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இறக்கி வச்சுட்டோம். அது இறக்குறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 9, 9:30 ஆயிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்களும் வந்து வீடு கட்டுறாங்க. ஸோ நாங்க 2 பேரும் வந்து சேர்ந்தே வந்து டைல்ஸ் எடுக்க போயிருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்ததுனால, 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆனது. அவங்க வீட்டு சைடு வந்து யாருமே இல்லாதனால, எங்க வீட்டு ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இறக்கியிருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு தேவையானது, ஹாலுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அது எல்லாமே வந்துட்டு இதோட வீடியோ வந்து உங்களுக்கு தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருள் வந்து வீட்டுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வெளியில போய் வந்து வாங்கும்போது, அது ரேட்டு இன்னும் கொஞ்சம் 100, 200 கூட இருந்துச்சு. அதனால நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிர்லான்னு சொல்லிட்டு, ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு.
மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் எங்க வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி. ஏன்னா, நாங்க நைட் ஆனா கூட்டிட்டு போனதுக்கப்புறம் ஆளுங்கலாம் யாரும் இருக்க மாட்டோம். பொருள் நெறையா இருக்கும். ஆனா, இவங்க 2 பேரும் மட்டும் தான் பார்த்துக்குவாங்க. அவங்க கூட 2 குட்டீஸ் இருப்பாங்க. அவங்கள காணோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்டுக்கு போனோனயே அவங்க தான் 2 பேரும் அந்த குட்டீஸ் 2ம் தான் ஓடி வருவாங்க. அன்னைக்கு போனப்ப இல்ல. டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல இந்த டைல்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிச்சு எடுத்தோம். எப்படி இருக்குமோ என்னமோன்னு. ஆனா நாங்க வாங்குன எல்லா டைல்ஸ்ல இருந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்டு கம்மி. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ரேட் வந்து கம்மியாவும் இருந்தது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கவும் லுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சுக்கிட்டே எடுத்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு ஒட்ட. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயும் டாப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாடல் தான் ஒட்டலான்னு சொல்லிட்டு அளந்துட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து செவுத்துல ஃபுல்லா எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோங்க. அந்த புத்தர செலக்ட் பண்றதுக்கு, நாங்க பட்ட பாடு இருக்கே! அப்பா! ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அத செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரம் பேசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சு தான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தர் சிலை வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலு, கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதான் வந்து திண்ணைக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலுக்கு உள்ளது டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜன்னல் வந்து கீழ் மட்டமா குடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்க்க லுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி மாடல் குடுத்துருந்தோம். இதுக்கு வந்து சோபாவும் தேடிட்டு இருக்கோங்க. இன்ன வரைக்கும் வந்து செட் ஆகல. ஏன்னா, நம்ப வந்து பெருசா இருக்குன்னா, நமக்கு வந்து ஓரளவு சோபா எது போட்டாலும் செட் ஆகும். பட் இந்த மாரி ஜன்னல் வந்து கீழ் மட்டமா நாங்க குடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரியே சோபா இருந்தா தான் பார்க்க கொஞ்சம் லுக்கா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க இன்னைய வரைக்கும் தேடிட்டு இருக்கோம். ஆனா, இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சோபா வந்து கிடைக்கல. சரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, செய்யல செய்ய குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் என்னான்னு பிளான் பண்ணலங்க. நாங்க அப்படி செய்ய குடுத்தா, நான் அதோட வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் சாரி சாமி ரூமுக்கு உள்ள அந்த செட்டிங் தான் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இப்ப தான் ஒரே ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் வந்து நாங்க லோக்கல்ல ஒட்டுறவங்கள தான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சதுரடி கணக்கு தாங்க. எது எடுத்தாலும் குழி நோண்டுனாலும் சதுரடி கணக்கு தான் டைல்ஸு, ஒட்டுனாலும், அதுக்கப்புறம் எதுக்கா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சதுரடி கணக்குல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேரமே பேசுறாங்க. அதுல வேணா கொஞ்சம் குடுக்கும்போது அமௌண்ட் குடுக்கும்போது வேணா கம்மி பண்றாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூமு. அதுக்கப்புறம் பாத்ரூம் இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் டைல்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நல்லா லுக்காவும், நல்லா கலராவும் இருந்துச்சு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டைனிங் ஏரியா. இதுல வந்து இன்னும் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலங்க. இன்னும் வந்து வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு கப்போர்டு கட்டணும். அதனால அது ஒரு பெண்டிங் இருக்கு. இதுதான் வந்து கிச்சன். கிச்சன்லயும் இன்னும் வேலை வந்து கம்ப்ளீட்டா முடியலங்க. எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்குது. எந்த வேலை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாவே ஆக மாட்டேங்குது. இதுல வந்து டைல்ஸ் வேற ஒண்ணு மாத்தி வேற ஒட்டிட்டாங்க. நைட்டு பார்த்தாங்களா என்னான்னு தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் மாத்தி வந்து ஒட்டியிருந்தாங்க. அத அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம். அதையும் சரி பண்ணி தரேன்னு இருக்காங்க. கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாடலர் கிச்சன் வைக்கணும்னு சொல்லிட்டு 2 அடிக்கு மட்டும் தான் நாங்க வந்து மேல டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் பெண்டிங்ல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பாத்ரூம்க்கு வந்து ஸ்டெப்பி டேங்க் வந்து ரெடி பண்ணலங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்க வந்து கட்ட ஆரம்பிக்கும்போது ஒரு 2 மாசமாவே நல்ல மழை. இப்ப லாஸ்ட் டைம்ல. அதனால சொல்லிட்டு அத பெண்டிங் போட்டிருந்தோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குழி நோண்டுனா தண்ணி அதுல வந்துரும்ன்னு சொல்லிட்டு பெண்டிங் வச்சிருந்தோம். இப்ப தான் வந்து மழை இல்லாதனால பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்பி டேங்குக்கு வந்து குழி நோண்டிட்டு இருந்தாங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழி நோண்டுறவங்க கூட சதுரடி கணக்குல தாங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழி நோண்டுறாங்க. அப்புறம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலுக்கு, கிச்சனுக்கு, அதுக்கப்புறம் வந்து டைனிங் ஏரியா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிரானைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பார்டர் மாரி குடுத்துருந்தோம். ஏன்னா வந்து ஃபுல்லாவே ஒயிட்டா இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி அங்கங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரூமுக்கு என்டர் ஆகுறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிளாக் கலர் வரும். அதுக்கப்புறம் ஹாலுக்கு, கிச்சனுக்கு இந்த மாரி எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பிளாக் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு குடுத்துருந்தோங்க. அதுவும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, லுக்கா இருந்துச்சு. அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தனார் தான் குடுத்துருந்தாங்க. இந்த மாரி குடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.